எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நான் பாரஞ்சித் அவர்கள் இருக்கிறார். அவர்களுடைய முதல் படம் முதல் நாங்கள் பார்த்து வரையில் நான் பிறந்து வளர்ந்தது வந்து கேரளாவில் கேரளா திரைப்படங்கள் என்றால் கேரளாவுக்கு வெளியே ரொம்ப புகழ் பெற்றது. ஆனால் கேரளா திரைப்படங்களில் நீங்கள் தலித்துக்களை விடுங்க, ஈவன் ஒரு ஓபிசி கேட்டகரி ஒரு கம்யூனிட்டியை வச்சு கூட படங்கள் வர்றது கிடையாது. ஆனால் இருந்தும் கேரள திரைப்படங்கள் மிகவும் வலிமையானது, மிகவும் சிறப்பானது என்கிற ஒரு கண்காட்சியில் இருந்து திரு பாரஞ்சித் அவர்களின் மெட்ராஸ் திரைப்படத்தை பார்க்கையில் தான் கேரளாவில் நடக்கிற அநியாயங்களை பற்றியே எங்களுக்கு கூடுதல் விழிப்புணர்வு வந்தது. இந்த மேடை வந்து வேறு ஏதாவது ஒரு இடத்துல இருந்திருந்தால் நான் நீலம் மையத்தை பற்றி தான் மொத்தம் பேசியிருப்பேன். ஏன்னா நீங்கள் நீலம் மையத்தின் நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் இதை மொத்தம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தலித் வரலாற்றின் முக்கியத்துவத்தை ஒரு இம்பார்ட்டன்ஸை வந்து இவ்வளவு உன்னிப்பாக இவ்வளவு காம்ப்ளெக்ஸான விஷயங்களை இன்று ஒரு டாக்குமெண்ட் பண்ணின வேறொரு இடம் இல்லை. நான் வந்து ஒரு ஆந்த்ரோபாலஜிஸ்ட். ஸோ அந்த ஒரு வகையில் நான் இந்த தலித் வரலாற்றின் முக்கியத்துவத்தை சமீபிக்க ஆசைப்படுகிறேன். என்று இந்தியாவிற்கு வெளியே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் ஹிஸ்ட்ரி வந்து ரொம்ப பாப்புலர். அதுலேயே பக்கத்து நாடான பக்கத்து டெரிட்டரியான கரீபியன் ஐலண்ட்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வரலாற்று முக்கியத்துவமான ரொம்ப இன்டலெக்சுவல்ஸ் உள்ள இடம். அதில் மிஷல் ராஃப்ட்ரியோ என்கிற மேதை ஹெய்ட்டி என்ற நாட்டின் வரலாற்றை வைத்து சொன்ன ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட் இருக்குது. நமக்கெல்லாம் புரட்சி அப்படின்னு கேட்டாலே ஞாபகத்துக்கு வர்றது வந்து ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன். ஆனால் இந்த ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் நடக்கிற அதே காலகட்டத்தில் தான் ஹெய்ட்டி என்ற நாட்டில் கருத்தவர்கள் அடிமைகளாக இருந்த கருத்தவர்கள் ஃப்ரெஞ்சு கொலோனியல் ஆதிக்கத்திற்கு எதிராக புரட்சி செய்தார்கள். எக்ஸாக்ட்லி சேம் பீரியட். ஆனால் புரட்சி என்று நம்ம கேட்கையில எல்லாம் ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் தான் ஞாபகத்துக்கு வருதே தவிர ஹெய்ஷியன் ரெவல்யூஷன் நமக்கு ஞாபகத்துக்கு வரவே செய்யாது. அதுக்குள்ள ஒரு அர்த்தம் என்னன்னு சொன்னால் வரலாறு என்பது வந்து ரெக்கார்ட் பண்ணக்கூடிய ஃபேக்ட்ஸ் மட்டும் கிடையாது. வரலாறுங்கிறது வந்து ஹிஸ்ட்ரி இஸ் அன் ஐடியா. நம்ம ஒரு 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 சம்பவத்தை நினைக்கையில் நம்ம மனசில் வரக்கூடிய ஒரு ஐடியா இருக்கிறது இல்லையா? ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன், இட்டாலியன் ரினைசன்ஸ், இந்தியாவில் வந்து அது பெங்கால் ரினைசன்ஸ், கேரளா எக்ஸப்ஷனலிசம், காட்ஸ் ஆன் கண்ட்ரி. இதில் எதிலுமே ஒரு தலித் வரலாறோ இல்லை தலித்தை வாழ்வியல் பற்றிய ஒரு டாக்குமெண்டேஷனோ கிடையாது. இதில் எல்லாம் வந்து தலித்தை காண்பித்திருக்கிறது வந்து ஒரு ஷாடோ கம்யூனிட்டி. தே ஆர் இன் ஷாடோஸ் ஆல் த டைம். அவங்க இருப்பாங்க, ஆனால் அந்த மெயின் ஃபோக்கஸில் இருக்க மாட்டாங்க, பேக்ரவுண்டில் தான் இருப்பாங்க இல்லையா? அதையே வந்து மிஷல் ட்ரியோ சொல்லியிருக்காரு. அவங்க வந்து அப்போ தலித் வரலாறு என்பது வந்து பொது வரலாறில் நம்ம ஒரு இடம் கேட்பதல்ல. அது நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். தலித் வரலாறு அப்படின்னு நம்ம சொல்லையில் பொது வரலாறு எழுதி வச்சுருக்காங்க, அது கூட வந்து ஒரு ஏடை கூட நம்ம சேர்த்துக்கணும் தலித் வரலாறு அப்படின்னு நம்ம சிந்திக்கக்கூடாது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி அவங்க ஒரு பிரத்யேக ரீதியில் வந்து இன்க்ளூட் பண்ணி வச்சுருக்காங்க. அது மிஷல் ட்ரியோ என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் சாவேஜ் ஸ்லாட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சாவேஜ் ஸ்லாட். There is a slot within which they treat us as savages. அப்போ மனித ப்ரோக்ரஸுக்குள்ளே மொத்தம் பார்க்கையில் அதில் ஏற்றும் பின்தாங்கி இருக்கக்கூடிய சிந்தனையாளர்களாகவும் உழைப்பாளிகள் இல்லாதவங்களாகவும் பண்பாட்டு வரலாறு இல்லாதவங்களாகவும் உழைப்பிற்கு யாதொரு இன்ட்ரெஸ்ட்டும் காணிக்காத ஒரு கம்யூனிட்டியாகத்தான் தலித்துக்களை சித்தரித்து வைத்திருக்கிறார்கள். அப்போ தலித் வரலாறு என்பது பொது வரலாறை மாற்றக்கூடிய ஒரு லென்ஸ். அப்படி தான் நம்ம பார்க்கணும். அல்லாமல் நம்ம ரெக்கார்ட் பண்ண வைக்கக்கூடிய ஒரு
ஒரு டாக்குமெண்டேஷன் அப்படிங்கிற ஒரு பார்வையில் மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது. இதிலேயே வரலாறை வந்து டாக்குமெண்ட் பண்ணையில் முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், தலித் வரலாறை வந்து டாக்குமெண்ட் பண்ணவே மாட்டாங்க. தோழர் சொன்ன மாதிரி, பாஸ்கர் சொன்ன மாதிரி, அம்பேத்கரை பற்றினாலும் சரி, 60கள் 70களில் வந்து தலித்துக்கள் எல்லாமே யாரும் கண்டுக்கிடலை. நீங்கள் வந்து அது வந்து கிளியர் ஹிஸ்ட்ரி, நம்ம போய் வேணால் பார்க்கலாம். ஈவன் சபால்டன் ஸ்டடீஸ்னு ஒரு பெரிய கலெக்டிவ் வந்துச்சு. நீங்கள் சிலவங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, 1980களில் வந்த சபால்டன் ஸ்டடி. சபால்டன் என்றால் கீழாளன். ஓகே, இந்த சபால்டன் ஸ்டடீஸில் 6ஆமத்த வால்யூத்தில் தான் பார்த்தா சாட்டர்ஜிங்கிறவர் அம்பேத்கரை பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. 6ஆவது வால்யூம் என்றால் 6-7 வருஷம் போயிட்டு, 6-7 வருஷம் இந்தியாவில் சபால்டன் ஸ்டடீஸ் அப்படிங்கிற முன்னோக்கு பார்வையாகவும், ஈவன் மார்க்சிய ஹிஸ்டோரியோகிராஃபை கவுண்டர் பண்ணிக்கிட்டு நாங்கள் அதை விட ராடிக்கல் அப்படின்னு பேசிக்கிட்டு வந்தவங்க அம்பேத்கரை உள்பட்டது 7 வருஷம் 7 வால்யூம் எழுதின பிறகு தான். அப்போ அப்போ நான் சொன்னது வந்து என்னென்னா, ரெக்கார்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவாங்க. அதை ரெக்கார்டே பண்ணினாலும் அந்த ரெக்கார்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ண மாட்டாங்க, சேவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஆர்கைவல் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா அப்படி தான். இன்னும் டாக்குமெண்டேஷனில் வந்து நம்மளை ஒழிவாக்க பார்ப்பாங்க. அது இல்லைன்னு சொன்னால் இதில் வந்து அதை சேவ் பண்ணதுலேருந்து நம்மளை ஒழிவாக்க பார்ப்பாங்க. இந்த ஆர்கைவ் அப்படிங்கிற மெட்டீரியலில் அதில் சேவ் பண்ணுறதுலேயும் அவங்க நம்மளை மாற்றி நிறுத்த முடியலை அப்படின்னா, கம்யூனிகேட் பண்ணுறதில்ல, சொல்கிறதுலேருந்து நம்மளை மாற்றி நிறுத்துவாங்க. அப்படி சொல்வதிலையும் நம்ம எழுச்சியில் நம்ம எழுச்சியால் அது அவங்க சொல்ல வேண்டி வந்தாலும் அது ஜனங்கள் மனசில் நிற்க முடியாத அளவுக்கு தான் அதை சொல்லுவாங்க. ஸோ தெர் ஆர் லைக் 4 levels. ஃபஸ்ட்டு டாக்குமெண்டேஷனில் நம்மளை இல்லாமாக்க பார்ப்பாங்க. அதில் உள்ள ஹிஸ்டாரிக்கல் ப்ரிசர்வேஷன்ஸில் இல்லாமல் இருக்க பார்ப்பாங்க. அதுக்குள்ளே டிசிமினேஷனில் இல்லாமாக்க பார்ப்பாங்க. அதுலேயும் தாண்டி வந்த மெமரியில் இல்லாமாக்க பார்ப்பாங்க. இந்த மாதிரி 4 விஷயங்கள் ஹேஷியன் வரலாறு நம்ம பார்க்கையில் ரொம்ப தெளிவாக தெரியுது. மார்க்சிசம் என்றால் எல்லாருக்கும் நல்லா தெரியும், அப்படி தானே? மார்க்சிசம் தெரியும். மார்க்ஸு எதுலேருந்து வராருன்னா, ஹெகில் அப்படிங்கிற ஒரு ஃபிலாசபர்லேருந்து வராரு. ஃபினாமினாலஜி ஆஃப் ரைட்டுங்கிற ஒரு புஸ்தகம் ஹெகில்ங்கிறவர் எழுதியிருக்காரு. அதில் தான் முதல்ல டயலெக்டிக் அப்படிங்கிற, மார்க்ஸ் வந்து மெட்டீரியலிசம், ஹிஸ்டாரிக்கல் மெட்டீரியலிசங்கிற ஒரு டயலெக்டிக் சொல்லியிருப்பார். அது அவர் சொல்கிறது வந்து மாஸ்டர் ஸ்லேவ் அப்படிங்கிற ஒரு டயலெக்டிக்கல் ரிலேஷன்ஷிப்பை வந்து ஹெகில்ங்கிறவர் சொன்னதிலிருந்து. அப்போ இது வரைக்கும் ஈவன் ஸ்காலர்ஸ் வர நினச்சிருந்த என்னென்னா, இந்த ஹெகில் பேசுனது வந்து, ஹெகிலுக்கு இது சொல்லித்தந்தது வந்து இல்லை, ஹெகிலுக்கு தெரிஞ்சது வந்து அரிஸ்டோட்டிலுக்குள்ள எழுத்தில் இருந்து அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. இல்லை, அரிஸ்டோட்டில் நம்ம எதுனாலும் உடனே போயிடுவோம், அரிஸ்டோட்டில், பிளேட்டோ, சாக்ரட்டிஸ் அப்படின்னு போயிடுவோம். அதுக்கு அடுத்தா பின்ன இந்தியன் அப்பர் காஸ்ட்டுக்கு வருவோம் இல்லையா? பார்த்தா சாட்டர்ஜி, பானர்ஜி, முகாத்யாபாய், சர்மா அப்படின்னு வரும் இல்லையா? ஆனால் இப்போ உள்ள ஆராய்ச்சி என்ன சொல்கிறது என்றால், ஹெய்ஷியன் ரெவல்யூஷனை பார்த்து தான், ஹெய்ட்டி என்ற நாட்டில் நடந்த புரட்சியை பார்த்து தான் ஹெகில் மாஸ்டர் ஸ்லேவ் அப்படிங்கிற டயலெக்டிக் எழுதியிருக்கிறார் அப்படின்னு சூசன் பேக்மோர்ஸ் என்கின்ற அமெரிக்கன் பிட்ஸ்பர்க் யூனிவர்சிட்டியில் உள்ள ஒரு மேதை சொல்கிறார். அந்த ஒரு கண்ணோட்டத்தில் நாம் பார்த்தோம் என்றால், ஹெகில் ஹெய்ஷியன் ரெவல்யூஷனை பார்த்து, ஹெய்ஷியன் புரட்சியை பார்த்து மாஸ்டர் ஸ்லேவ் டயலெக்டிக் எழுதியிருக்கிறார். அதை பார்த்து கார்ல் மார்க்ஸ் ஹிஸ்டாரிக்கல் மெட்டீரியலிசம் எழுதியிருக்கிறார். அதன் அடிப்படையில் மார்க்சிய கம்யூனிஸ்ட் மூமெண்ட் உலகம் முழுவதும் பறந்திருக்கிறது. அப்படி பார்த்தால் இந்த உலக வரலாற்றில் ஏற்றவும் முக்கியமான ஒரு புரட்சி என்பது வந்து ஹெய்ஷியன் ரெவல்யூஷன். ஆனால் அது நம்ம யாருக்குமே தெரியாது இல்லையா? அந்த ஒரு அடிப்படையிலே நம்ம இந்தியாவில் வந்து பார்க்கையில் தலித் புரட்சிகள் எல்லாமே தலித் எழுச்சிகளாக தான் பார்ப்பாங்க. எழுச்சிக்கும் புரட்சிக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? மெமரியில் ரெக்கார்ட் பண்ணுறக்கூடிய பொலிட்டிக்ஸ் ஆஃப் நரேட்டிவ், பொலிட்டிக்ஸ் ஆஃப் ஆர்கைவ்ஸுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடம் இருக்கிறது. அதில் முக்கியமானவர், நான் கேரளாவிலேருந்து வர்றதுனால, மகாத்மா ஐயங்காளி. ஐயங்காளி அவர்கள் 1900, அதாவது 20ஆம் நூற்றாண்டின் தொடக்க காலகட்டங்களிலேயே இந்தியாவில் முதலாக அக்ரிகல்ச்சரல் ஸ்ட்ரைக், யூனியன் ஸ்ட்ரைக் நடத்தின ஒரு
ஒருவர் மகாத்மா ஐயங்காளி. அவர் ஏன் அந்த ஸ்ட்ரைக் நடத்தினார் அப்படின்னா, கூலி கூட்டி கேட்டு இல்லை, வேஜ் டெய்லி வேஜ் கூடுதல் தரணும் அப்படின்னு சொல்லி அவர் நடத்தலை. அங்கே உள்ள ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பள்ளிக்கூடத்தில் அட்மிஷன் வேணும்னு சொல்லி தான் அவர் இந்த ஸ்ட்ரைக்கை நடத்தினார். ஆனால் நீங்கள் கேரளாவின் பொது கம்யூனிஸ்ட் வரலாற்றில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஸ்ட்ரைக்கே பார்க்க முடியாது. நீங்கள் ஒஃபிஷியல் ஹிஸ்ட்ரியை விட்டுருங்க, கேரளாவில் உள்ள வரலாற்று மேதைகள் பேசக்கூடிய அந்த ஒரு வரலாற்றை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐயங்காளிக்குள்ளே இந்த ஸ்ட்ரைக் இருக்காது. அப்படி இருந்தாலுமே அவரை மலையாளத்தில் கலகக்காரன்னு சொல்லுவாங்க, சும்மா அப்படி சண்டை போடுற ஆள், அந்த மாதிரி தான் வச்சுக்கிடுவாங்க. அதான் நான் சொன்னேன், எழுச்சிக்கும் புரட்சிக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ நம்ம தோழர் சொன்ன ஒரு தொடர்ச்சியாக நான் சொல்கிறேன்னா, ஈவன் ஒரு கிளாஸ் ஸ்ட்ரகிள், வர்க்க சமரம் என்பது தலித்துக்கள் செய்யலையும் மற்றவங்க செய்யலையும் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா வர்க்க ஸ்ட்ரகிள், கிளாஸ் ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறது எல்லாமே வேஜுக்கானது இல்லை. ஏன்னா வேஜ் ஒரு கூலி என்பது ஒரு காம்போனண்ட் மாத்திரம்தான். தன்னபிமானம் என்று ஒன்று இருக்குல்ல, டிக்னிட்டி, சோஷியல் ஆட்டானமி, அப்படி ரொம்ப பிரச்சனைகள் இருக்குது. இந்த பிரச்சனைகளுக்கு வேண்டிதான் அன்று ஐயங்காளி சமரம் பண்ணார். அப்போ இந்த சமரம் ஒன்று, அந்த ஈவெண்ட்டுங்கிறது கூலிக்கு வேண்டி இல்லை, அது யூனியன் அது அக்ரேரியன் ஸ்ட்ரைக்காக இருந்தாலும் அவர் ஏன் அந்த ஸ்ட்ரைக்கை முன்வைத்தார் அப்படின்னு பார்க்கையில் அது ஜாதிக்கு எதிரான ஸ்ட்ரைக், அது ஜாதிக்கு எதிரான ஸ்ட்ரைக். அப்போ ஜாதி என்பது, அப்போ ஜாதிக்கு எதிராக உள்ள ஒரு சமரத்தை ரொம்ப குறுகிய வட்டத்தில் பார்ப்பார்கள் பலப்பொழுது. ஏன்னா அது அன்டச்சபிலிட்டிக்கு எதிரான ஒரு ஸ்ட்ரகிளாக பார்ப்பாங்க இல்லையா. ஜாதி என்பது அன்டச்சபிலிட்டி ஒரு பெரிய பிரச்சனை. ஆனால் நம்ம அதில் சுருக்க முடியாது. ஜாதி என்பது பரவி கிடக்கிற ஒரு ஐடியாலஜிக்கல் மெக்கானிசம். இந்தியாவில் என்ன சம்பவம் நடந்தாலும் அதில் ஜாதி இருக்குது. ஜாதி ஒரு வலை, ஒரு நெட்வொர்க் இல்லையா. ஜாதி என்ன காரியங்கள் செஞ்சாலும் அதுக்குள்ள ஒரு அடிப்படை லாஜிக் ஜாதியாக இருக்கிறது. அப்போ ஜாதிக்குள்ள ஜாதிக்கு எதிராக உள்ள ஒரு சமரம், ஜாதிக்கு எதிராக உள்ள போராட்டம் என்பது இந்தியாவில் உள்ள எல்லா ஒடுக்குமுறைகளுக்கும் எதிரான போராட்டம். ஏனென்றால் அதெல்லாம் அடிப்படை ஜாதியாக இருக்கிறது. அதே போல் இந்தியாவில் உள்ள இப்போ முதலாளித்துவம், கேபிட்டலிசம் என்பது ஜாதியில் அடிப்படையாக உள்ளது. மார்க்சிய நண்பர்கள் பேசையில் அவங்க எப்படி பேசுவாங்கன்னு சொன்னால், இந்தியாவில் முதலாளித்துவம் இருக்குது, அது ஜாதியை ஒரு ஐடென்டிட்டி, ஒரு சூப்பர் ஸ்ட்ரக்சராக முதலாளித்துவம் உபயோகிக்கிறது, லேபர் பொலிட்டிக்ஸை டிவைட் பண்ணுறதுக்குன்னு அப்படி தான் வாசிப்பாங்க. அவங்க ஜாதியை ஒரு ஐடென்டிட்டியாக பார்க்காங்க. ஜாதி ஒரு அமைப்பு அப்படின்னு பார்க்கையில் இந்த ஜாதிக்கு உள்ள அமைப்பு, ஜாதி என்கின்ற அமைப்புக்குள்ளே தான் இங்கே கேபிட்டலிசம் ஆப்ரேட் பண்ணுறது. ஆப்ரிக்கன் அமெரிக்கன்ஸ் அது ரேஷியல் கேபிட்டலிசம்னு ஒரு பெரிய லிட்ரேச்சர் இருக்குது. அது ஒரு பெரிய கன்வென்ஷனல் ஒரு மார்க்சிஸ்ட் ரீடிங்குக்குள்ளே ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு பொசிஷனில் கொண்டு நிறுத்தின இந்த ரேஷியல் கேபிட்டலிசம் டிபேட். இங்கே நான் பார்க்கல, எனக்கு ரொம்ப சந்தோஷம் நினைச்சோன்னா, அங்கே கேரளாவில் உள்ள ஒரு பொய்கையில் அப்பச்சன் அப்படிங்கிற ஒரு வரலாற்று மிக்க ஒரு ஒரு லீடர்னுடைய ஒரு வரலாறு அங்கே எழுதி வச்சிருக்கு. பொய்கையில் அப்பச்சன் தான் முதலாக கேரளாவில் வரலாற்றின் முக்கியத்துவத்தை பற்றி பேசினது. அவர் என்ன சொன்னார்னா, நான் சுற்றும் பார்க்கிறேன், எல்லா வம்சத்தினுடைய வரலாறு எனக்கு தெரியுது, ஆனால் என் வம்சத்தின் வரலாறு மற்றும் என் கண்ணில் காணவில்லையே அப்படின்னு சொன்னார். அவர் அதற்கு தொடர்ச்சியாக அவர் சொந்தமாக படித்து அவர் ஜாதி விவஸ்தையை பற்றி கவிதைகள் எழுதினார். கவிதைகள் வழியில் அவர் இந்த ரெக்கார்டை முன்வைத்தார். ஒரு 10 மினிட்ஸ் எடுக்கலாமத்தில். அதுலேயே நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்றால், ஒரு இந்துத்துவ நேஷ்னலிஸ்ட் ப்ராஜெக்டில் ஜாதியை எப்படி பார்க்கங்கிறது நமக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் அதிலேயே முற்போக்கு ரீதியிலான ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கக்கூடிய
ஒரு இன்டலெக்சுவல் ட்ரெஜெக்டரியை நம்ம பார்த்தோம்னு சொன்னால் அது போஸ்ட் கொலோனியல் நரேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இதில் நரேட்டிவ் இல்லையா, ஒரு பொலிட்டிக்ஸ் ஆஃப் நரேட்டிவ். அந்த நரேட்டிவ் வந்து இந்தியாவில் வந்து ரொம்ப பாப்புலர். நீங்கள் வந்து இந்த கல்ச்சர் ஸ்டடீஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கோங்க, ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும், மிக நன்றாக தெரியும். லாங்குவேஜ் பொலிட்டிக்ஸில் வந்து போஸ்ட் கொலோனியல் லிட்ரேச்சர், அதில் வந்து காயத்ரி ஸ்பிவாக்குங்கிற ஒரு பெரிய ஒரு மேதை வந்து இதில் ரொம்ப புகழ் பெற்றவங்க. அவங்க கேன் சபால்டன் ஸ்பீக் அப்படிங்கிற ஒரு புக்கெல்லாம் எழுதியிருக்காங்க. ஆனால் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜாதியை பற்றி ஒன்றுமே இல்லை. இப்போ சபால்டன் அப்படிங்கிற சிந்தனையிலையும் இந்தியாவுக்கு வெளியே இந்தியாவை பற்றி மொத்தமாக இந்தியாவில் உள்ள ஒடுக்கப்பட்டவர்களின் வரலாறு, ஒடுக்கப்பட்டவர்கள் என்று பேசுகையில் அதில் தலித்ஸே கிடையாது. நீங்கள் பார்த்துக்கோங்க, போஸ்ட் கொலோனியல் லிட்ரேச்சர் மொத்தம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் தலித்ஸ் கிடையாது. ஏன்னு சொன்னால் அதனால தான் அவன் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறான் சபால்டன் அப்படிங்கிற வாக்கு. சபால்டன் அப்படிங்கிற வாக்குங்கையில் அது யாரை குறிக்குது அப்படின்னு ஒரு கிளாரிட்டியே கிடையாது. இப்போ இந்தியாவுக்கு வெளியே போனால் எல்லாரும் சபால்டன் தான், அப்படி தானே? அவங்க இந்தியாவில் எல்லாம் இந்தியர்களை எல்லாம் கற்பர்களாக பார்க்கிறார்கள், வெள்ளையர்கள் என்ற ஒரு ஐடியா இருக்குது. அப்போது அம்பேத்கரனுடைய அரசியலை இந்த போஸ்ட் கொலோனியல் ஒரு ஃப்ரேம் ஒர்க்கில் எந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்கன்னா, அம்பேத்கர் அவரே வந்து இங்கே இந்தியாவில் வந்து கொலோனியலிசத்துக்கு முன்னாக ஜாதி இல்லை அப்படின்னு தான் இந்த போஸ்ட் கொலோனியல் ஒரு ஃப்ரேம் ஒர்க்கே சொல்லுது. கொலோனியலிசத்துக்கு முன்பாக ஜாதி இல்லை, கொலோனியலிசம் தான் ஜாதியை கொண்டு வந்தது. அதனால் கொலோனியலிசத்தை நீங்கள் போய் குத்தம் சொல்லுங்கள், நீங்கள் வந்து இந்தியர்களை குத்தம் சொல்லாதீங்க. இதுதான் அதுக்குள்ளே ஒரு சுருக்கம். அப்போ அதுலேயே வந்து அம்பேத்கருக்குள்ள எழுத்தை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வெள்ளைக்காரங்களுக்குள்ள அந்த ஃப்ரேம் ஒர்க்கில் கோட்டப் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இது வந்து நம்ம பார்க்கையில் நீங்கள் இதை கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த லாங்குவேஜை வந்து யூஸ் பண்ணுறது யாருன்னா இங்கே உள்ள சனாதனவாதிகள் மட்டுமல்ல, அவர்கள் இந்த லாங்குவேஜை தான் யூஸ் பண்ணுறாங்க. அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க தான் சொல்லுவாங்க ஜாதி வந்து முன்னாடி கிடையாது, வெள்ளைக்காரன் தான் இதை கொண்டு வந்தேன்னு சொல்லுவாங்க. அவங்க மட்டும் இல்லை, முன்னோக்க பார்வையில் எழுதக்கூடிய என்று நாம் நினைக்கின்ற பலரும் முன்வைக்கக்கூடிய ஒரு கருத்து இது. இந்த கருத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதிலேயே ஒரு முன்னோக்கம் நிற்கக்கூடிய முன்னோக்க பார்வையில் இருக்கு என்று ஒரு அவகாசம் எடுக்கக்கூடிய ஒரு கிளைம் பண்ணக்கூடிய ஒரு 2-3 ரீஜியன்ஸ்னு பார்த்தா, ஒன்று கேரளா, ஒன்று தமிழ்நாடு, ஒன்று வெஸ்ட் பெங்கால், அப்படி தானே? இந்த 3 ரீஜியனில் உள்ள தலித்துக்களின் ஒரு வாழ்வியல், அவங்களுக்குள்ள சிச்சுவேஷன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப கான்ட்ராடிக்ஷன்ஸாக இருக்கும். ஏன்னா இந்த பிரதேசங்களெல்லாம் கிளைம் பண்ணக்கூடியது வந்து இந்தியாவில் மற்றுள்ள பிரதேசங்களை காட்டிலும் டெவலப்மெண்ட் ட்ரெஜெக்டரியில் வந்து நாங்கள் ரொம்ப புள்ளி விவரத்தில் முன்னாடி நிற்கும் அப்படின்னு தான் இவங்க, பர்டிகுலர்லி கேரளா அண்ட் தமிழ்நாடு. அண்ட் தென் இஸ் குஜராத் டெவலப்மெண்ட் மாடல்னு சொல்லுவாங்க இல்லையா? கேரளா டெவலப்மெண்ட் மாடல்னு முதல் சொல்லிக்கிருந்தாங்க, அதுக்கடுத்து டிராவிடியன் மாடல்னு இங்கே சொல்கிறாங்க. இந்த மாடல் அப்படின்னு சொல்லதுக்குள்ள ஒரு மெயின் பிரச்சனை என்னென்னா, இந்த மாடலில் உள்ள டிஸ்கோர்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்துக்கோங்க. இந்த மாடலை பற்றி பேசக்கூடிய எந்த புக் வேணாலும் எடுத்து பார்த்துக்குவாங்க. தமிழ்நாட்டில் வந்து ரூல் ஆஃப் காமன் மேன் நம்ம ஒரு புக் வந்துச்சு, அடுத்து டிராவிடியன் மாடல் வந்துச்சு, டிராவிடியன் பாத்வேன்னு வந்துச்சு. கேரளாவில் ஏகப்பட்ட புஸ்தகங்கள் இருக்குது இதை பற்றி. இதில் வந்து தலித்துக்களை பற்றி ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, அவங்க ஒன்று மட்டும்தான் சொல்லுவாங்க, தே ஆர் அவுட்லேயர்ஸ் அப்படிவாங்க. அப்போது இந்த மாடலும் தலித்துக்களும் தமிழ் உள்ள ஒரு டென்ஷனை எப்படி அவங்க சால்வ் பண்ணுறாங்க அப்படின்னா, தே ஆர் அவுட்லேயர்ஸ் டு த மாடல். பாக்கி எல்லாம் சூப்பராக போகுது, எங்களுக்கு எல்லா டெவலப்மெண்ட்டும் சூப்பராக போகுது, அதில் என்னென்னா அதுக்குள்ள ஒரு பங்கு வந்து கண்டிப்பாக தலித்துக்களுக்கு போய் சேர வேண்டும் அப்படிங்கிற ஒரு நரேட்டிவ் மட்டும்தான் வைக்காங்க, அவுட்லேயருங்கிறது. இந்த புத்தகங்கள் எல்லாம் வந்து வயலன்ஸை பற்றி கூட ஒன்றும் கிடையாது. வயலன்ஸை பற்றி எடுத்துக்கோங்க. அப்போ நம்ம வயலன்ஸ் என்பது ஒரு டெவலப்மெண்ட் பிரச்சனையான இவங்ககிட்ட கேட்டால் இவங்களுக்கு வந்து ஆன்சர் கிடையாது. ஏன்னா இவங்க புள்ளி விவரங்களில் அந்த வயலன்ஸை பற்றி பேச மாட்டாங்க. இப்போ நீங்கள் இங்கே உள்ள மேதைகள் எடுத்துக்கோங்க, இங்கே வந்து பல யூனிவர்சிட்டி இருக்குது, சென்னையில் உள்ள ரொம்ப மேதைகள் இருக்காங்க, அவங்க ஸ்டேட் மட்டும் ரொம்ப க்ளோஸாக ஒர்க் பண்ணுவாங்க. அவங்கள வந்து வேணால் நம்ம ஸ்டேட் இன்டலெக்சுவல்ஸ் அப்படின்னு வேணால் கூப்பிட்டுக்கலாம். ஸ்டேட் இன்டலெக்சுவல்ஸ், தே ஒர்க் ஃபார் த ஸ்டேட். இட்ஸ் ஆக்சுவலி அகெயின்ஸ்ட் ஆட்டோனமஸ் இன்டலெக்சுவல்ஸ் இல்லையா? அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுடைய இன்டலெக்சுவல் அப்படிங்கிற ஒரு பதவியை உபயோகித்து ஸ்டேட்டு எந்த நரேட்டிவை கொண்டு வருகிறதோ அது சரிதான் என்று சொல்வது மட்டும்தான் அவங்க வேலை. இதை எழுதியிருக்க யாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க யாரும் போய் புள்ளி விவரம் ஒன்றும் கொண்டு வந்ததே கிடையாது இல்லையா?
அப்போ அந்த சரிதான் என்று அவங்க வந்து அங்கே அங்கீகாரம் கொடுக்கையில் என்ன நடக்குதுன்னா ஒரு பர்டிகுலர் கைண்ட் ஆஃப் நரேட்டிவ் வருகிறது இல்லையா? ஒரு பிரத்யேக நரேட்டிவ் என்னன்னு சொன்னால் கேரளாவில் வந்து எல்லாம் சூப்பர், தமிழ்நாட்டில் எல்லாம் சூப்பர் அப்படின்னு வந்த பிறகு இங்கே வந்து ஒரு ஜாதி விருத்த சமரம் செய்கிறது ரொம்ப கஷ்டமாக போயிடும். நீங்கள் ஈவன் பீகார்லேயோ உத்தரப்பிரதேசத்துலேயோ இதுக்கு எதிராக பேசுகிறத விட ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஏன்னு சொன்னால் இங்கே தான் சமத்துவம் எல்லாம் நிலை நிற்கிற. தலித் பிரச்சனை அப்படிங்கிறது வந்து ஒரு சைடு பிரச்சனையாக தான் பேசுவாங்க. இந்த பிரதேசங்களில் முக்கியமாக தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க ஜாதி விருத்த டிஸ்கோர்ஸ் கொண்டு வராங்க, ஆன்டை காஸ்ட் டிஸ்கோர்ஸ் பேசுவாங்க. ஆனால் நீங்கள் அதில் ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த ஆன்டை காஸ்ட் டிஸ்கோர்ஸில் வந்து தலித்தை பேச மாட்டாங்க. தலித்துங்கிற வாக்கும் வராது, தலித்துங்கிற வாழ்வியலும் வராது, தலித்தை கொண்டு வரவே மாட்டாங்க. அவங்க ஜெனரலாக பேசுவாங்க, ரொம்ப அப்ட்ராக்டாக பேசுவாங்க. ஆன்டை காஸ்ட் ஜாதி நாங்கள் வந்து ஜாதிக்கு எதிரானவங்கன்னு பேசுவாங்க. அதே இது தலித்துக்களை பற்றி பேசையில் தலித்துக்களை வந்து ஒரு கம்யூனிட்டியாக மட்டும்தான் பேசுவாங்க. இந்த ஜாதி அமைப்பினால தான் இந்த பிரச்சனை வந்து அங்கே வந்து ஜாதியை பற்றி பேச மாட்டாங்க. இது ரெண்டையும் வந்து பிரித்து வச்சு பேசுறதுனால இது ரெண்டுக்கும் இருக்கிற வந்து ஒரு அண்டர்லைங் நெட்வொர்க்கை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுங்கிறதே ரொம்ப கஷ்டமாக போயிடுது. ஏன்னா நான் வந்து லண்டனில் ப்ரொஃபஸராக இருக்கேன். லண்டனில் நம்ம வந்து இந்த டிஸ்கோர்ஸை கொண்டு வரையில் அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு தலித் ஆன்டை காஸ்ட் ஒரு பொசிஷனும் ஒரு டிராவிடியன் ஈவன் இஃப் வி கால் தெம் ஆஸ் ஆன்டை காஸ்ட் அந்த பொசிஷனும் உள்ள வித்தியாசங்கள் சொல்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி கம்யூனிஸ்ட் பார்ட்டி கட்சிகளுடைய ஒரு ஆன்டை காஸ்ட் பொசிஷன் என்பதும் ஒரு தலித் ஆன்டை காஸ்ட் பொசிஷன் என்பது ரெண்டு அது வந்து என்னைக்கு ஒன்றாகாது. ஏன்னு சொன்னால் அவங்க வந்து ஜாதியை அடிப்படையாக பார்ப்பதில் வந்து ரொம்ப அடிப்படையான வித்தியாசங்கள் ரொம்ப இருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் வந்து ஒரே ஒரு ஆன்டை காஸ்ட் என்பது வந்து ஒரே பொசிஷனாக சித்தரிப்பதும் அந்த ஆன்டை காஸ்ட் ஒரு ஸ்காலர்ஷிப்பினுடைய அந்த ஆன்டை காஸ்ட் எழுத்துக்களை அவர்கள் கையாண்டு அவங்க வந்து மொனோபலைஸ் பண்ணி வச்சிருக்கிறதும் நம்ம புரிஞ்சுக்கிட வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அவங்க திராவிடத்தை பற்றியும் பேசுவாங்க, கம்யூனிசத்தை பற்றியும் பேசுவாங்க, ஜாதிக்கு எதிராகவும் பேசுவாங்க. அவங்க ஜாதிக்கு எதிராகவும் பேசுகிறதுனால மற்றவங்க ஜாதிக்கு எதிராக பேசுகிறத வந்து அவங்க இருந்துட்டு அவங்க ஜட்ஜி பண்ணுவாங்க. ஈஸியாக ஜட்ஜி பண்ணது மட்டும் இல்லை, அவங்க வந்து அதில் வந்து குத்தம் கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லை, அந்த ஜாதிக்கு எதிராக பேசக்கூடிய முக்கியமானவர்களில் அவங்களே பிளேஸ் பண்ணிக்கிடுவாங்க. இப்படி தான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த நரேட்டிவ் வருது. ஏன்னா இந்தியாவில் வந்து இந்த ரெக்கார்ட் ஆர்கைவல் ரெக்கார்ட்ஸ்னாலும் சரி, ஒரு சமூக ஆய்வு பேஸ்டாக உள்ள ரெக்கார்ட்ஸ்னாலும் சரி, ரொம்ப வைட் அண்ட் ரிச்சாக உள்ள ஒரு நாடு வந்து இந்தியா. ஆனால் இதில் எல்லா காலகட்டங்களிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க பேசியிருக்கிறது எல்லாம் முற்போக்குங்கிற பேரில் தான் பேசியிருக்காங்க. முற்போக்கு, நீங்கள் யாருமே வந்து நாங்கள் வந்து பிற்போக்கு இல்லைன்னு சொன்னால் நாங்கள் ரொம்ப கன்சர்வேட்டிவாக தான் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி யாரும் இங்கே வந்து வச்சதே கிடையாது. ஈவன் சினிமாவை கூட எடுத்துக்காங்க. சினிமாவை கூட எடுக்கையில் ஜாதியை பற்றி பேசாமல் ஒரு கிராமத்தை காணிச்சதையே அதையே வந்து பூரிப்பாக பார்த்த பலரும் நம்ம இங்கே இருப்போம் இல்லையா? ஒரு காலகட்டத்தில் கிராமங்களை காணிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி பூரிப்பாக என்ன சொன்னால் அன்னைக்கு வந்து அதுவும் முற்போக்கு அரசியலின் பாகமாகத்தான் சித்தரிக்கப்பட்டது. அது வந்து பிற்போக்கு அப்படிங்க சித்தரிக்கப்பட கிடையாது. அப்படி எல்லா காலகட்டத்திலையும் முற்போக்கு என்று சித்தரித்து ஜாதியை ஜாதிக்கை கவசமாக வைத்து கொண்டு பிற்போக்கு அரசியல் செய்வது தான் கலைனாலும் சரி, யூனிவர்சிட்டி அகாடமிக் ஸ்காலர்ஷிப்னாலும் சரி, முற்போக்கு எழுத்துக்கள்னாலும் சரி. அதனால தான் இந்த கான்ட்ராடிக்ஷன்ஸ் இருக்குது. ஏன்னா எல்லா காலகட்டத்திலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப ப்ராக்ரெசிவாக பேசக்கூடியவங்களாக தான் நீங்கள் பார்க்கங்க. ஆனால் அவங்க பேசுகிறதுல வந்து ஜாதியை பற்றியுள்ள ஒரு சிந்தனையும் கிடையாது. இதில் ஒரு உதாரணம் சொல்லி நான் நிறுத்துகிறேன். சோஷியல் சயின்ஸ் நீங்கள் சோஷியாலஜியெல்லாம் படிச்சிருந்தீங்கன்னு சொன்னால் எம்என் ஸ்ரீனிவாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சோஷியாலஜிஸ்ட் இருக்கார். நீங்கள் வந்து சிவில் சர்வீஸுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணால் தெரியும். ஃபாதர் ஆஃப் இந்தியன் சோஷியாலஜினாலும் சில டைம் சொல்லுவாங்க. ஆந்திரே பெத்தேன்னு சொல்லி வேறத்து இருக்கார். இவர்கள் எல்லாம் வந்து காலங்காலமாக இவங்களுக்குள்ள ஸ்பெஷலிசமே வந்து ஜாதி தான், காஸ்ட்டு தான்.
ஆனால் அவங்க புத்தகங்கள்ல எல்லாம் நீங்கள் போயிட்டு தலித்துக்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் தலித்துக்கள் வரலாறே கிடையாது. இந்தியாவில் ഏറ്റവും பாப்புலரான ஜாதியை பற்றியுள்ள 2-3 கான்செப்ட்ஸ் இருக்குது. டாமினன்ட் காஸ்ட்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க, டாமினன்ட் காஸ்ட் தியரி. ஏதாவது ஒரு டெரிட்டரியில் ஒரு ஜாதி டாமினண்டாக இருக்கும், அவர்களுடைய பழக்க வழக்கங்களை வைத்து தான் பாக்கி எல்லாம் தீர்மானிக்கப்படுகிறது என்கிற ஒரு தியரி. சான்ஸ்கிரிட்டைசேஷன் ஒரு தியரி இருக்குது. கீழே ஒடுக்கப்பட்ட ஜாதியில் உள்ள மக்கள் உயர்ந்த ஜாதியில் உள்ளவர்களுடைய பண்பாட்டை பின்பற்றி அவர்கள் ஜாதியிலுடைய ஸ்ரேணியில் மேலே போவார்கள் என்கிற ஒரு தியரி. இந்த தியரி எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தலித்ஸுக்கு அப்ளிகபிளே இல்லை. அது எங்கே போட்டிருப்பாங்கன்னா ஒரு ஃபுட் நோட்டில் போட்டிருப்பாங்க. இது எம்என் ஸ்ரீனிவாசே அவரே சொல்லியிருக்காரு, இது தலித்துகளுக்கு இந்த தியரி பொருந்தாது. ஏன்னா தலித்துக்கள் நியூமரிக்கலி நம்பர்ஸ் வைஸ் அவங்க மெஜாரிட்டியாக இருந்தாலும் அவங்க டாமினன்ட் காஸ்ட் ஆக முடியாது. அதே மாதிரி தலித்துக்கள் ஒரு ஆதிக்க சாதியினருடைய பண்பாட்டை பின்பற்றினாலும் அவர்களுக்கு அந்த ஸ்ரேணியில் மேலே போக முடியாது. ஏன்னா தலித் என்பது அந்த காஸ்ட் கான்ட்ராஸ்டில் வெளியே நிற்கிற ஒரு சமூகம் இல்லையா? ஆனால் இருந்தாலும் ஜாதியை பற்றி பேசையில் இந்த 2 கான்செப்ட்ஸ் தான் ഏറ്റവും மெயினாக இருக்கும். ஆந்திரே பெத்தே அவர்களை பற்றி சொல்லல, அவர் சிலவங்க நீங்கள் வாசிச்சிருப்பீங்க, அவர் ஒரு தலித் அரசியலை எல்லாம் ரொம்ப விமர்சனமாக பார்க்கக்கூடிய ஒருத்தர் ஆந்திரே பெத்தே. அவர் 1971 கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் போய் இந்தியாவினுடைய சோஷியல் ரிஃபார்மர்ஸை பற்றி ஒரு லெக்சர் கொடுக்கார், ஒரு மேஜர் லெக்சர். அது இந்தியாவினுடைய சமூக மாற்றத்தை கொண்டு வந்த மேதைகளை பற்றி. அதில் 2 பேர் தான், காந்தி அண்ட் நெஹ்ரு. அம்பேத்கர் இல்லை. நானே ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். என்ன சொன்னால் இந்தியாவுக்கு வெளியே அவர் பயங்கர ஒரு ராடிக்கல் மேதையாக பேசப்படக்கூடிய ஒரு எழுத்தாளர், ஒரு சோஷியாலஜிஸ்ட். அப்போ இதில் எல்லாம் என்ன நடக்குன்னு சொன்னால், நீங்கள் ஜாதியை பற்றி பேசாமலே நீங்கள் ஒரு லெஃப்டிஸ்ட் ராடிக்கல் ஒரு ஸ்காலராக இங்கே வலம் வரலாம், ஒரு பிரச்சனை இல்லை. தலித்துக்களை பற்றி பேசாமலே நீங்கள் வலம் வரலாம். நீங்கள் தலித்துக்களையும் ஜாதியை பற்றி நீங்கள் பேச வேண்டும் என்றால் உங்களுடைய அந்த வட்டத்துக்குள் இருந்தும் பேசலாம். ஈவன் அவங்க சொல்லலாம், இந்தியாவில் எல்லாரும் ஒரே மாதிரி உள்ள அனுபவங்களில் தான் இருக்காங்க, இதில் பெரிய ஹைரார்கி ஒன்று அப்படி இல்லை அப்படின்னு எழுதுகிறவங்க வர இந்தியாவுக்கு வெளியே ரொம்ப ராடிக்கலாக பேசப்படுறாங்க. அந்த கான்டெக்ஸ்டில் தான் தலித் ஹிஸ்ட்ரியை பற்றி நம்ம ரொம்ப டீப்பாக சிந்திக்க வேண்டிய ஒரு நிலை. ஏனென்றால் தலித் ஹிஸ்ட்ரி என்பது ஹேஷியன் ரெவல்யூஷனுடைய ஹேஷியன் ஹிஸ்ட்ரி மாதிரி இந்தியாவினுடைய ஜெனரல் ஹிஸ்ட்ரி, ஒரு பொது வரலாற்றை மாற்றத்தன்மை கொண்டது. பொது வரலாற்றை எழுதி வச்சிருக்கிறத டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய, அதுக்கு ஒரு ரப்ஷர் கிரியேட் பண்ணக்கூடிய தன்மை உள்ளது. இதை தெரிந்தனால்தான் பொது வரலாறில் தலித் வரலாறை ஈவன் முற்போக்கு என்று சொல்கிறவர்கள் கூட அவங்களுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த ஒரு வரலாறு. ஏன்னு சொன்னால் இந்த வரலாறு அவங்க எழுதி வச்சிருக்கிற பொது வரலாறுக்கு ஒரு டேஞ்சராக இருக்கிறது என்பது தான் அவர்களுடைய அச்சம். அதனால் தலித் வரலாறு என்பது ஒரு பொது வரலாறை உடைக்கக்கூடிய ஒரு தன்மை உள்ளது என்பதை ஒரு ரீன்ஃபோர்ஸ் பண்ணி நம்ம எல்லாம் நினைக்கணும். அதை சொல்லி நான் நிறுத்துறேன். தேங்க்யூ.